இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம். என்ன வீடியோ அப்படின்னா ப்ரௌனி கேக் வீடியோ. அது பார்த்த உடனே செம்ம அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் போல். நமக்கு தான் கேக்லாம் செய்ய வராது, நம்ம எப்போது சாப்பிட்றது மட்டும்தானே அப்படின்ட்டு அக்கா கிட்டே கேட்டேன். அக்கா செஞ்சு தரேன் நீ வா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் கடையாட்டி கிளம்பினோம். கிளம்பிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்துச்சு. அதை சுரண்டையில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினோம். அதுக்கு தேவையான என்னென்னா டார்க் சாக்லேட்டு, பட்டரு, அப்புறம் கொக்கோ பவுட்ரு, பேக்கிங் சோடா, அப்புறம் நட்ஸு, அப்புறம் மைதா, இது எல்லாமே தேவையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் ப்ரௌனி கேக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி அப்புறம் பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெல்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை அக்கா ரெடி பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் தாகமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சரி நம்மளும் வேலை பார்த்து டயர்ட் ஆகிட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் 7up குடிச்சிட்டு பாப்பா விளையாண்டுட்டு இருந்தால் அதையும் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சர்க்கரையை அரைச்சி அப்புறம் நாட்டு சர்க்கரை அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை சளிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இது கொஞ்சம் மைதாவும் கொக்கோ பவுடரை ஆட் பண்ணி அதையும் சளிச்சு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நட்ஸை கொஞ்சம் இது வெட்டிக்கிட்டாங்க. அப்புறம் நட்ஸு, அப்புறம் பாதாம், இது எல்லாமே 2 முட்டை, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரையும் சுகர் ரெண்டுமே அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்ச அந்த டபுள் பாயிலிங் மெத்தட் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டார்க் சாக்லேட்டும் அப்புறம் பட்டரும் அப்புறம் கொக்கோ பவுடரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த கேக்கும் நல்லா பதமாக வரும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வேறு ஒரு இதுக்கு பாத்திரத்தில் மாற்றி நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் அதில் பட்டர்லாம் இது பண்ணி அது கொஞ்சம் நல்லா வரதுக்கு பட்டர்லாம் தடவிக்கிட்டாங்க. அப்போ மிச்சம் இருந்தது நானும் பாப்பாவும் நல்லா வலிக்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஓவனில் வச்சாச்சு 120 டிகிரி 25 நிமிஷம். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தா செம்ம டேஸ்ட்டு, செம்ம அழகாக வந்துருச்சு. ஸோ நீங்களாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி